கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோனா 1ஆம் அதிகாரம் 10, 11, 12. அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடிப் போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய் என்றார்கள். பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததென்பதை நான் அறிவேன் என்றான். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யோனாக்குள் இருந்த ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவர் செய்த தப்பிதத்தை ஒத்துக்கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு, அங்க கப்பலிலே அவரோடு கூட பிரயாணப்பட்டவர்களிடம் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன். தன்னுடைய தவறை அவர் ஏற்றுக்கொண்டார். அதே போல அவங்க கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும் இந்த கடல் அமர்ந்திருக்கிறதுக்கு. அப்போ அதற்கும் அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில்னா, என்னைய நீங்கள் சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள். அப்போ ரட்சிப்புக்கு முதல் படி என்னன்னா, நம்முடைய தப்பிதங்களை ஏற்றுக்கொள்ளுதல். யோனா எப்படியாக அவன் செய்த தவறை அவன் ஏற்றுக்கொண்டான். நான் விசுவாசிக்கிறேன், அந்த நேரமே கர்த்தரை நோக்கி அவன், ஆண்டவரே நான் தவறு செய்துட்டேன், என் நிமித்தமாக தான் இப்படி ஒரு கஷ்டம் மற்றவங்களுக்கும் உண்டாகுது, அதனால என்ன செய்யணும், இதற்கான இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு தப்பித்து கொள்வதற்கும் மற்றவங்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுவதற்கும் என்ன ஆண்டவரே என்று அவர் நிச்சயமாக கேட்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த பதில தான் அவர் மற்றவங்களுக்கு சொல்றார். அப்போ அவர் என்ன சொல்றார், என்னை தூக்கி சமுத்திரத்துல போட்டுருங்க. இது ஒரு சாதாரணமான காரியம் கிடையாது. ஆனா யோனா விசுவாசம் வைத்திருந்தார். கர்த்தர் என்னை தூக்கி போட சொல்றாரு, நிச்சயமா அங்கேயும் என்னை அதுக்கும் ஒரு தீர்வு வச்சிருப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமா யோனாவிற்குள் இருந்திருக்கும். நம்ம இந்த காரியத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னன்னா, அநேக நேரம் நம்மளுடைய தப்பிதங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்களை குற்றம் சாட்டுவோம். அவங்களால தான் இந்த காரியம் நடந்துச்சு, இவங்களால தான் நடந்துச்சு, ஆனால் நம்ம தான் காரணமாக இருப்போம். எப்படி யோனாவின் நிமித்தம், அவர் செய்த தவறின் நிமித்தம் அவருக்கும் ஒரு சஞ்சலம், அவர் கூட இருந்தவங்களுக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுது. அப்போ ஒவ்வொரு நாளுமே தாவீது ரொம்ப அழகா சங்கீதம் 139, 23, 24 தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இது நம்ம ரெகுலராகவே இந்த 2 வசனங்களையும் நம்ம சொல்லி ஜெபிப்பது ரொம்ப நல்லது. எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய உயர்வை நம்ம கண்டாலும், கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தினாலும், அனுதினமும் தெய்வ சமூகத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு, ஏசப்பா நான் உம்மை வேதனைப்படுத்தக்கூடிய வழி ஏதாச்சும் எனக்குள் இருக்கிறதா, நான் சீர்படுத்த வேண்டிய காரியங்கள், சரிப்படுத்த வேண்டிய காரியங்கள், என்னுடைய பேச்சு, என்னுடைய தாவீது சொல்றார் பாருங்க, என் இருதயம். அப்போ நம்ம இருதயத்தில் வருகிற எண்ணங்கள், நினைவுகள், அதே போல பாருங்க, என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. அப்போ இது எல்லாமே மனிதர்களுக்கு தெரிகிற ஒரு காரியம் கிடையாது, கர்த்தருக்கும் நமக்கும் தெரிகிற காரியம். அப்போ நம்ம கர்த்தர் நம்ம சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நம்ம இருதயத்தின் உணர்வுகளையும் எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனாய் இருக்கிறார். தெய்வ சமூகத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி, ஆண்டவரே, கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
அதனால இன்னும் நம்ம பரிசுத்தம் ஆவதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நம்ம தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.